ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 2 ஐபிஎல் 2025ல் எஸ்ஆர்ஹெச் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸு இவங்க பலம் வாய்ந்த டீம் தான். எஸ்ஆர்ஹெச்னு சொல்லவே வேணாம். டாப் ஆடுறதுலேருந்து மிடில் ஆடுறது பவுலிங் வரைக்கும் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் ஆள வச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹெட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் பயங்கர டேஞ்சர் தான். ஆப்போசிட்ல இருக்க டீமு ராஜஸ்தானும் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேட்ச் ஆரம்பிச்சத கட்டதை எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஹெட்டு வழக்கம் போல் அவர் வேலையை காட்டினாருங்க. ஆனால் மும்பை இருந்த ஒரு பிளேயருங்க இந்த டைம் இவங்க வாங்கிட்டாங்க ஏலத்துல. யாருன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷான். சார் என்ன அடிங்க, காட்டடிங்க, நான் எடி பேயடி. அவங்க அடிச்ச அடியில பந்த ஐசியூ வார்டுக்கே கொண்டு போய் போட்டாங்கன்னு வைங்களேன். அந்த அளவு செம்ம அடிங்க, பயங்கரம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பை லாஸ்ட் டைம் அவங்களதான் இஷான் கிஷான் நீங்க ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே போடா நாயன்னு துரத்தி விட்டாங்க. இங்க வந்துட்டு பயங்கரமா இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு 100 மேட்சுக்கு மேல மும்பைக்கு ஆதரவா அவர் விளையாண்டு இருக்காரு. ஸோ அதுல ஒரு டைம் கூட செஞ்சுரி அடிக்கல. ஆனா இங்க எஸ்ஆர்ஹெச்ல வந்த முதல் மேட்சே 106 நாட் அவுட்டுங்க. சொல்ல போனா ஹெட் 67 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இப்படி வந்துட்டு அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் 30 34 கொடுத்து ஓரளவுக்கு ஹைதராபாத் வந்துட்டு 286 ரன் அடிச்சு முடிச்சுட்டாங்க. பா எங்கேயோ இருக்குல்ல, என்னடா வர்றாங்க இவனே ரெக்கார்டை பிரேக் பண்றான் எல்லாம் பண்றான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ராஜஸ்தானா நான் பார்த்துருந்தா எல்லாம் முடியுண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் இறங்கினானுங்க. ஆனா சஞ்சு சாம்சனை இம்பாக்ட் பிளேயரா போட்டாங்க. அதுக்கப்புறம் ரியான் பராக் கேப்டனை வச்சு இறக்கிருந்தாங்க. ஸோ பவுலிங் வந்துட்டு எல்லாம் பயங்கரமா தாறுமாறு தான் அவங்க சைடில் வந்துட்டு சொல்ல போனா. எல்லாம் ஆர்ச்சரையும் அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. ஆர்ச்சரு அப்புறம் என்ன துஷார் தேஷ்பாண்டே, இந்த தீக்ஷரா முக்கியமா சென்னை டீம்ல அங்க போனா அவனையும் போட்டு பொழந்துட்டாங்க. எல்லாரும் 50 ரன்னுக்கு மேல அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா பாத்துங்களே, திருப்பி அடிக்கணும்னு அடிக்க முடியுமா? முடியும்னு நினைச்சு நம்பிக்கை வச்சு இறக்கி ஜெய்ஸ்வால் வரைக்கும் அடிச்சாரு. ஒரு இல்லம் ஜெய்ஸ்வாலை வெளியே போடான்னு துரத்தி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் ரியான் பராக் ஒரு 4 விட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சாம்சனு, துருவ் ஜுரைல் இவங்க 2 பேர் நின்று ஆட்டம் காட்டினானுங்க. 50 போட்டு தாங்கி நடிச்சாங்க எப்படி இழுத்து நெருக்கி கொண்டு போயிடலான்னு. ஸோ ஒரு கட்டத்துல அவங்களாலையும் முடியல. ஸோ என்ன பண்றது, ஏன்னா 286 அடிச்சாங்க, 287 சேசிங்களா ரொம்ப ரிஸ்க்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் காணும். அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரும் லாஸ்ட் கிட்ட நெருங்க நெருங்க எல்லாம் 6 அடிக்க பார்த்தாங்க. கேட்ச் ஆயிடுச்சு, சோலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹெட்மயர் வந்து ஏதோ 100 ரன் விஜய் தோக்காம ஒரு 30-40 மேட்ச் தோக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 246 அடிச்சு அவுட் ஆயிருக்காங்க. ஸோ கடைசியில ஒரு வழியா மேட்சை முடிச்சு விட்டாங்க. ராஜஸ்தான் தோத்து போச்சு. இருந்தாலும் ஜெய்ஸ்வால் அடிக்காமையே ஓப்பனர் எதுவும் அடிக்காமையே இந்த அளவுக்கு 246 வரைக்கும் சேஸ் பண்ணி கொண்டு வந்தே பெரிய விஷயமா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் தோல்வி தாங்க. எஸ்ஆர்ஹெச் யாருன்னு காட்டாங்க, இஷான் கிஷான் அவர் யாரு நிரூபிச்சிட்டாரு. அப்புறம் எண்டிங்ல போகும்போது இஷான் கிஷான் காலை பிடிச்சே போனாரு இன்ஜுரி போல. ஸோ அடுத்த மேட்சுக்கு அவர் வருவாரான்னு தெரியல. அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது சென்னை மும்பை மேட்ச் பயங்கரமா இருக்குது. இங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. அதுக்கான வீடியோவும் மேட்ச் முடிஞ்சதுன்னு காலையில வரும் பாருங்க.